அதனால் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு உங்களெல்லாம் சாப்பிட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைஸ் எல்லாம் கொடுத்து உங்களை சாப்பாட்டுக்கு மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஆகாரமாக ஆயத்தப்படுத்தியிருக்கு. அந்த காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். ஒரு சின்ன எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். சோத்திரம் 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 சோத்திரம். ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தகப்பனையும் நன்றியோடு சோதரிக்கிறோம். சோதரம் சோதரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கும்படியா நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. நல்ல மேய்ப்பனையும் நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே இந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படியாக அப்பா இந்த கிறிஸ்து பிறந்த மாதத்துல கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் இந்த பகுதியில அன்று இந்த பகுதி மக்களை எல்லாம் நீர் நேசித்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் செய்ய அடியேனு கொண்டு இந்த இடத்துல நடத்த கிருபை பாராட்டினீரே. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இங்கே கிருபையும் ஞானத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கு நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்டதுக்காக சோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் அசைவாட வேண்டும். உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும். ஒருபோதும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாக திரும்பாதபடி நிறைந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருப்பார் நீர் பெரியவர் ஆண்டவரே. பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி நன்றி கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. மகா இரக்கம் கிருபையும் நிறைந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியில்லாத பாத்திரம் ஆண்டவரே. எங்களை தகுதியாக்கி ஆண்டவரே இந்த 2025 வருடம் முழுவதும் கண்மணி போல கண் இமைகாப்பது போல பாதுகாத்து வந்தீரே. அதுக்காக நன்றி சுவாமி. உமக்கு கொடான ஒரு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறப்பா. நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு இல்ல தகப்பனே. எங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ மனபாரங்கள், துக்கத்தின் மத்தியில் இருக்கிற குடும்பங்களை எல்லாம் நான் காண்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் கலந்துகிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாங்கள் கலந்துகிட்டோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி கொடான ஒரு நன்றி ஆண்டவரே. நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தை மூலியமாக பேசுங்க. வந்திருக்கு ஏற்ற வண்ணமாக இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்க பேசுங்கப்பா. பலப்படுத்துங்க. நாம் கேட்கிற ஜீவன ஜாமியம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். ஒரு 2 பாட்டு பாடிட்டு பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தளை பிறந்தவரை போற்றி துதி மனம். இந்தடைவார் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவார் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. இன்னும் பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வல்லவா, சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வல்லவா. இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதல் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இன்று ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இன்னும் பெத்தளையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஏசப்பா நல்லவர் இல்ல.
அப்போ இயேசப்பா நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மளெல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறோம் இல்லையா? அவர் நம்மளுக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை பிரயாணத்தில், வேலை ஸ்தானத்தில், வீட்டில் செய்கிறோடைய வேலையில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் எல்லாத்திலும் கர்த்தர். அல்லேலூயா. அவர் அததின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால தான் நாட்களை குறிக்கிறது எல்லாமே ஆண்டுடைய கருத்து. அதாவது தேதி இதெல்லாம் விஞ்ஞானிகள் குறிக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய நாட்கள். அவர் அந்த காலம் இப்பதான் எல்லாம் மூலியமா பார்க்குறோம். அப்ப என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வானத்தை மேல பார்த்தாருன்னா மணி 12, உச்சியில இருந்தா மணி 12. சாயந்தரம் பொழுது சாய்ச்சுன்னா மணி 4, 4:30 அப்படிம்பாங்க. பாத்தீங்கன்னா மணி 7 அப்படிம்பாங்க. அப்ப முதல்ல அந்த காலத்துல எல்லாம் சூரியன் உதிக்கிறது வச்சுதான் காலங்களை நிர்ணயிச்சாங்க. அதுக்கப்புறம்